எதுக்கு தெரியுமா வந்தேன்? எதுக்குதான் வந்திருக்கேன்? என் புருஷனை தேடி வந்தேன். புருஷன் தெரியாது இல்லையா? நம்ம புருஷன் தேடி ஒரு காலையில பார்த்து கொடுத்துருப்போங்க. எங்க கத்தி வச்ச என் புருஷனை காணாம. புருஷன் தேடி வந்தியா? புருஷனை தேடி வந்தியா? புருஷன் தேடி வந்தியா? என்னமா சிரிக்கல? சிரிக்கிற மௌனமே இருக்கு, இந்த அழுகிற மௌனமே சொன்னா தானே. நான் அழுச்சிருச்சாலும் என் முகம் ஒரே மாதிரியே என்ன காரணம்? ஏன்னா என் முகம் பாவனை. பாவனை 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 என் முகம் ரெண்டு முகமா அப்படித்தான் இருக்கும். ஆமா, என் புருஷன் நான் சொன்னேன் பாருங்க. என் புருஷன் சோறு தண்ணியோட இல்லாம யாரு நீ? என் முகத்தை புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். என் முகத்தை பார்த்து பழைய கஞ்சி 10 அண்டா கஞ்சி குடிக்கலாம். ஆமா ஆமா, முகத்தை பார்த்து அதுனா யோசிக்கிறேன். அதாவது என் புருஷன் சொல்ல பாருங்களேன், என் புருஷன் எல்லாம் தங்கமான மனுஷன். எத்தனை 50 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன் தான். ஓ, அதனாலதான் தேடிட்டாரு இல்லையா? அம்மா இல்லைன்னா தேடுவோம் நாங்க நாய. ஏம்மா 50 கிலோ 50 கிலோ தங்கம் என் புருஷன். மூட்டையை கட்டிட்டு தொங்க போட்டுக்கானோ? இல்ல, கட்டி வீட்டுல வச்சுருங்க. ஏங்க என் புருஷனோட குணத்தை சொன்னேங்க. அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு மனுஷனை விட்டு சரி இப்படி அலையிற இப்பதான் தெரியுதா? ஏப்பா இப்பதான் தெரியுதா? என்ன அந்த தங்கத்தை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. போனதுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியும். போனதுக்கு அப்புறம் தானே எல்லா வழியும் தெரியும். சரி, நான் யாரும் பேசுக்கு வரல, அந்த அளவுக்கு இந்த புருஷன் புருஷன் மாதிரி இருக்கு.